exercise 5.4 question number 1 subdivision number 3. So இந்த term என்ன பண்ணணும் expand பண்ணணும் இந்த expansion எங்க வேலிடா இருக்கக்கூடிய condition x க்கு சொல்லணும் so இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட question 5 plus x power 2 the whole power 2 by 3 ன்னு இருக்கு so முன்னாடி இருக்கக்கூடிய 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெளியில எடுத்துறலாம் so அப்படி எடுத்துட்டோம்னா 5 உடைய பவர்ல 2 by 3 வரும் so உள்ள termல 1 plus second termல 5 இல்லாதனால divided by 5 the whole powerல 2 by 3 so இப்போ நம்ம என்ன பண்ணணும் கண்டிஷன் சொல்லணும் so இங்க modulus x square divided by 5 is less than 1 அப்ப rearrange பண்ணோம்னா modulus x square is less than 5 ன்னு கிடைக்கும் so modulus x square is less than 5 so இப்போ என்ன பண்ண போறோம் இதனுடைய எக்ஸ்பான்ஷன்ல 1 plus x the whole power n கூட கம்பேர் பண்ணிக்கலாம் so இதனுடைய ஃபார்முலா 1 plus nx plus n into n minus 1 divided by 2 factorial into x square plus n into n minus 1 into n minus 2 divided by 3 factorial into x power 3 னு எக்ஸ்டெண்ட் ஆகும் so இங்க n உடைய மதிப்புல 2 by 3 இருக்கு x உடைய மதிப்புல x power 2 divided by 5 இருக்கு so எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் so வெளியில 5 power 2 by 3 into 1 plus நமக்கு என்ன கிடைக்கணும் nx னு வரணும் அப்ப nx னு வரணும் அப்படினா n உடைய மதிப்பு 2 by 3 x உடைய மதிப்பு x power 2 divided by 5 plus n into n minus 1 by 2 factorial so n உடைய மதிப்பு 2 by 3 so into 2 by 3 minus 1 divided by 2 factorial 2 x உடைய மதிப்புல x power 2 divided by 5 so பவர்ல என்ன வரும் 2 ன்னு வரும் so அடுத்த ஒரு டேர்ம் எழுதிக்கலாம் so 2 by 3 into 2 by 3 minus 1 into 2 by 3 minus 2 divided by 3 factorial 6 so x power 3 ன்னு போடணும் so அப்ப x power 2 divided by 5 the whole power 3 ன்னு எக்ஸ்டெண்ட் ஆகும் so இப்போ என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் so வெளியில இருக்கக்கூடியது 5 power 2 by 3 so 1 plus 2x square divided by 15 so இதுல எலிமினேட் பண்ணும்போது 2 by 3 into LCM எடுக்கிறோம் 2 by 3 minus 1 so 2 minus 3 na minus 1 divided by 3 divided by 2 so இங்க x power 4 divided by 25 கிடைக்கும் so அடுத்த டேர்ம்ல 2 by 3 minus 1 na minus 1 by 3 so அடுத்து நமக்கு 2 minus 6 னு கிடைக்கும் so 2 minus 6 na minus 4 divided by 3 divided by 6 so இங்க x power 6 5 power 3 na 125 so இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும் so next step பாருங்க 5 power 2 by 3 into 1 plus இத சிம்ப்ளை பண்ணலாம் அப்படிதான் கிடைக்கும் 2x power 2 divided by 15 so இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா பிளஸ் into மைனஸ் மைனஸா மாறிடும் so மைனஸ் நியூமரேட்டர்ல இருக்கக்கூடியதுல 2x power 4 divided by so numerator denominator தான் கிடைக்கும் 2 into 3 into 3 into 25 so அடுத்து மைனஸ் into மைனஸ் என்ன மாறும் பிளஸ்ஸா மாறிடும் so அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் பிளஸ் so நியூமரேட்டர்ல 2 into 4 ஏனா மைனஸ் 1 into minus 4 plus 4 தான் கிடைக்கும் x power 6 divided by 3 into 3 into 3 into 6 into 1 25 so இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படியே கண்டினியூ ஆகும் so இப்போ என்ன பண்ணணும் இதை சிம்ப்ளை பண்ணி எழுதிக்கலாம் so நமக்கு வரக்கூடிய வழி பாருங்க 5 power 2 by 3 into 1 plus 2x square divided by 15 minus so இப்போ என்ன பண்ணலாம் இந்த 2 ஐயும் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் so அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 3 3s are 9 so into 25 இருக்கு அப்ப என்ன பண்ணனும் so மேல x power 4 divided by so 9 5s are 45 remaining 4 9 2s are 18 plus 4 22 so x power 4 divided by 225
பிளஸ் சோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க 6 சோ மேல இருக்கக்கூடிய நம்பர் சோ 2 ஐயும் 6 ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 3 ன்னு கிடைக்கும் சோ அப்ப என்ன கிடைக்குது பாருங்க 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு 4 டைம்ஸ் இருக்கு அப்ப 3 power 4 னா 81 சோ மேல இருக்கக்கூடியது 4 x power 6 divided by 81 into 125 சோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும் சோ இங்க நமக்கு கிடைச்சிருக்கூடிய கண்டிஷன் modulus x square is less than 5. So this is our final answer. Thank you.